தமிழ்நாட்டிலே 67 சுங்கச்சாவடிகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அந்த சுங்க கட்டணம் என்கிற பெயரில் ஒரு பகல் கொள்ளை அரங்கேற்றி வருகின்றார்கள். இது காலாவதியான சுங்கச்சாவடி எதற்கு அமைக்கப்படுகிறது? புதிய சாலைகள் அமைக்கப்படுகிற போது அதற்கான அந்த கட்டணத்தை எஸ்டிமேட் தொகையை வசூல் செய்வதற்காக அமைக்கப்படுகிறது. அதை வசூலித்ததற்கு பிறகும் அந்த கட்டணத்தை தொடர்ந்து வசூலிப்பது என்பது கண்டனத்துக்குரியது என்று அந்தந்த பகுதியிலே மக்கள் போராடி கொண்டு வருகிறார்கள். இதில் கொடுமை என்னென்னு சொன்னால், இதை தட்டி கேட்க வேண்டிய மாநில அரசு இதை கண்டும் காணாமல் இருப்பது மிகப்பெரிய அளவில் ஒரு கவலை அளிப்பதாக இருக்கிறது. இதை மாநில அரசு தான் உடனடியாக மத்திய அரசுடைய கவனத்திற்கு மாதிரி காலாவதியான சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை, 17% வாபஸ் பெற வேண்டும் என்றும், அதேபோல் காலாவதியான சுங்கச்சாவடிகளை அவர்கள் உடனடியாக கட்டணம் வசூல் செய்வதை போர்க்கால அடிப்படையில் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஏன்னா இது பகல் கொள்ளை. இது சுங்கச்சாவடி காலாவதி ஆயிடுச்சு, அந்த பீரியட் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு அரசு உடனடியாக யார் அதை இண்டிகேட் பண்ணுறது, யார் அதுக்கு உத்தரவு போடுறது? அவங்கள கேட்டால் இவங்கள சொல்கிறாங்க, இவங்கள கேட்டால் அவங்கள சொல்கிறாங்க. மத்திய அரசா மாநில அரசா என்பது முக்கியம். மக்களுக்கு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கின்றோம். ஆகவே கப்பலூர் சுங்கச்சாவடியை போன்று பல சுங்கச்சாவடிகள் இன்றைக்கு விதிமுறைகள் மீறி அமைக்கப்பட்டிருப்பதை வேதனையோடு இந்த தமிழ்நாட்டு மக்கள் எதிர்கொண்டு இருக்கின்றார்கள். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதுதான் மக்களுடைய போராட்டம். இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி விதிமுறைகளுக்கு மீறி அமைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் உள்ளூர் மக்களுக்கு சுங்க கட்டணத்தை வசூலிக்க அவர்கள் தொடங்குவார்களே ஆனால் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய ஆணை பெற்று மிகப்பெரிய அளவிலே போராட்டம். அவர்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னால் அவர் உதயநிதி ஸ்டாலினை எப்போது துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த அரசாங்கத்தினுடைய திமுக அரசினுடைய கவனம் இருக்கிறது. இன்றைக்கு அறிவிப்பு வந்துவிடும், நாளைக்கு அறிவிப்பு வந்துவிடும், நாளை மறுநாள் வந்துவிடும் என்று அவர்கள் ஒரு தொடர் நாடகத்தை அரங்கேற்றி வருகின்றார்கள். அறிவிக்கணும்னு நினச்சா எப்போ வேணாலும் அறிவிச்சுட்டு போக வேண்டியதானே. இது என்னென்னா, தமிழ்நாடு முழுவதும் இந்த செய்தியை பற்றிய விவாதம், இந்த செய்தியை பற்றியே சுற்றி வர்றாங்க. நாங்கள் கேட்பது என்னென்னால், இப்போது பாலாறும் தேனாரும் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராக வந்துவிட்டால் தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடுமா என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். ஏற்கனவே சாராயாறு தான் ஓடுகிறது, இப்போது இரத்த ஆறும் ஓடுகிறது. எல்லா இடங்களிலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. நேற்று முன்தினம் சிவகங்கையில் 3 பேர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்படியானால் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக இந்த மக்களுக்கு என்ன சேவை செய்ய போகிறார்? ஒருவேளை நீட் தேர்வை அவர் துணை முதல்வராக தான் நீட் தேர்வு ரத்தாகும் என்று சொன்னால் அது கூட மக்கள் பரவாயில்ல, அவர் நீட் தேர்வு, நிச்சயமாக நீட் தேர்வை அவங்க ரத்து செய்ய போகிறதில்ல. சரி, எய்ம்ஸ் மருத்துவமனை ஒரு செங்கலை காட்டினாரே, அவர் துணை முதலமைச்சராக வந்த உடனே எய்ம்ஸ் மருத்துவமனை அவரே கட்டி கொடுத்துருவாரா? அது மத்திய அரசில் அழுத்தம் கொடுத்துருவாரா? சரி, கச்சத்தீவை நேற்றைய தினம் சொல்கிறாங்க, கச்சத்தீவு இலங்கையினுடைய ஒரு இதுன்னு சொல்கிறாங்க. கச்சத்தீவு நம்மளுடைய பிறப்பு உரிமை, மீனவர்களுடைய பிறப்பு உரிமை. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வந்தால் அந்த கச்சத்தீவை மீட்டு கொடுத்து மீனவர்களுடைய உயிர் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து கொடுத்துருவாங்களா? இவையெல்லாம் இப்போது அதுவல்ல. உதயநிதி துணை முதல்வரானா முதலமைச்சர் ஆனான்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி சட்டமன்ற உறுப்பினருக்கு நீங்கள் யாரை வேணாலும் போட்டுக்குங்க. ஆனால் அதை பற்றியே தமிழ்நாடு ஊடகங்கள், விவாதங்கள், இவையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பலனளிக்க போகிறது என்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கேள்வியாக இருக்கிறது. சந்திச்சிருக்குத கேள்விக்குறியாக இருக்குது. எப்படி வெளிநாட்டு முதலீடு வரும்? ஏற்கனவே போன தடவை அறிவித்ததே வெள்ளை அறிக்கை வேணும்னு எல்லா கட்சியும் கேட்குறாங்க. பிரதான எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கேட்குறாரு. எதுவும் பதிலும் இல்லை. கேட்டால் நாங்கள் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டோன்றாங்க. விளக்கணம் கொடுத்தது தானே, விளக்கம் விளக்கண மாதிரி தானே இருக்குது. அதனால தானே வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க. எல்லா கட்சியும் கேட்குறாங்க. இதில் எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லை. மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்குது. அரசிட்ட சொல்லிட்டா, அதிகாரிகிட்ட சொல்லிட்டா, முதலமைச்சர் சொல்லிட்டா உடனே தயார் செய்து கொடுக்க போகிறாங்க. இதில் என்ன அவருக்கு கஷ்டம்? அதனால் அரசுக்கு பொது பொறுப்பிலிருந்து தட்டி கழிக்கக்கூடாது. ஏன்னா இது மரபு இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக எந்த மரபின் அடிப்படையில் கேள்வி கேட்டீங்க? இப்போ உதயநிதி மட்டும் உடனே சட்டமன்ற உறுப்பினர், உடனடியாக திடீர் சாம்பார், திடீர் புளியோதரை, திடீர் தயிர் சாதம் மாதிரி திடீர் சட்டமன்ற உறுப்பினர், திடீர்னு அமைச்சர், திடீர்னு துணை முதலமைச்சர், திடீர்னு முதலமைச்சர்னு இது எந்த மரபின்படி வருது?
அது மாதிரி இது வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது, செய்வாங்கன்னு நம்புகிறோம். வெள்ளரிக்கை முதலமைச்சர் வெளியிடுவார்னு நம்புகிறோம். நன்றி. அதான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் சீரழிஞ்சு போச்சு, நிர்வாகம் சீரழிஞ்சு போச்சு. சத்துணவு வந்து இலவசமாக கொடுக்க வேண்டியதை ஆம்லேட் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி இது பண்ணுறது, எப்படி இதை வந்து கடந்து போகிறது? இது மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு, சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முட்டையை போய் இப்படி வந்து இந்த திருடி விற்று ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இதை எப்படி இந்த அரசு கையாள போகுது? அதனால் மிகப்பெரிய அளவில் சீரழிந்து போயிருக்கிற நிர்வாகத்தை சீர்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.